நாகப்பட்டினத்தில் திருமங்கையாழ்வார் சென்றார். இப்ப நான் திருமங்கையாழ்வாரை பத்தி அடிக்கடி சொல்லி வந்துட்டு இருக்கேன். திருமங்கையாழ்வார் ஸ்ரீரங்கத்துல மதில் எழுப்ப வேண்டும், சுவர், அதுக்கு தனம் வேண்டும். தனத்துக்கு என்ன பண்ண, அப்ப பௌத்தம் ரொம்ப ஒசத்தியா இருந்தது தமிழ்நாட்டில். நாகப்பட்டினத்துக்கு பக்கத்துல ஒரு தீவு, அந்த தீவுக்கு சென்றார் திருமங்கையாழ்வார். அங்க பௌத்தர்களோடு வாதம் செய்தார். அவளை வாதத்துல ஜெயிச்சுட்டார். வாதத்துல ஜெயிச்சா பரிசு என்னன்னா, புத்தரை ஒரு பொன் சிலையா வடிச்சிருக்கா, கோல்டன் ஸ்டாச்சுவா, அதுதான் விலை. வாங்கிட்டு வந்துட்டார். இதை உருக்கி கோவில் கட்டலாம்னு பார்த்தார். இது பொன் சிலை எடுத்துன்னு வந்தா யாராவது திருடிடுவாளே, அதனால ராத்திரி ஜாகிரதையா வரார். இந்த திருக்கண்ணங்குடியில வந்துட்டு ஒரு புளிய மரத்துக்கு கீழே ஒரு பொந்து தோண்டி அதுக்குள்ள வச்சுக்கிறார். புளிய மரமே தூங்கி போயிடாதே, கவனிச்சு பாருனர். எப்போ திருமங்கையாழ்வார் சொல்லிவிட்டாரோ அன்றிலிருந்து அந்த புளிய மரம் உறங்கவே இல்லை. உறங்கா புலி, அந்த மரத்துக்கு பேரே உறங்கா புலி. அடுத்த நாள் கார்த்தால வச்சுட்டு போயிட்டா ஊர் மக்கள்லாம் சொல்லிட்டா, இது வேற விக்கிரகம் எல்லாம் எடுத்துன்னு வந்திருக்காரு, ஏதோ தப்பான வேலையெல்லாம் இவர் பண்ணியிருக்காருன்னு. தப்பான வேலையெல்லாம் பண்ணியிருக்காருன்னு சொன்ன உடனே இவருக்கு கோபம் வந்து விடுகின்றது. இந்த மகிழ் காயா மகிழாக இருக்கட்டும்னு ஒரு மகிழத்துக்கு ஒரு சாபம் கொடுத்து விட்டு கிணறை பார்த்து சொல்லிட்டாரு, இந்த ஊர்ல கிணறு ஊறவே ஊறாது, ஊரா கிணறு, உறங்கா புலி. அதே மாதிரி காயா மகிழ்